யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவரா பார்ட் 1 படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபியர் சாங் அப்படிங்கிற ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க நேற்று. அது பட்டி தொட்டிலாம் பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அனிருத். நமக்கு தெரியும், அவரோட வாய்ஸில் அந்த சாங் பாடியிருக்காரு. மியூசிக் வேறு பிச்சு எடுத்திருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சு. லிரிக்ஸ்லாம் அப்படியே தாறுமாறு. அதாவது ஒரு புலி உன்னை தொட முடியாது, தொட்டா நீ காலி. ஏன்னா நமக்கு தெரியும்ல, ஒரு தெலுங்கை விட தமிழில் வந்து வரிகள் பயங்கரமாக இருக்கும். தெலுங்கில் சாங்ஸ் நல்லா இருக்கலாம், ஆனால் வரிகள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு ஹீரோ கொடுக்குற மாசு, ஒரு பில்டப்பு. நம்ம ஆல்ரெடி தெரியும், விக்ரம், லியோ, ஜெயிலர் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஹீரோக்கான அந்த மாஸ் லிரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும் அனிருத்தோட வாய்ஸில். அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே இதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு, அனிருத்தோட வாய்ஸ். இந்த தேவரா சாங் கேட்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கொஞ்சம் ஒதுங்கிரு ஓடி பதுங்கிரு வர்றது தலைவர் பேட்டை பாராக் அப்படின்னு சொல்லி பேட்டை படத்தோட சாங் தான் ஞாபகம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகும்போது விக்ரம் அப்படிங்கிற அந்த சாங்கோட ஒரு உள்ளே வந்துச்சு. அப்புறம் அடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 2 லிரிக்ஸ் அப்படி கேட்டு போகும்போது பேடாசுமா அப்படிங்கிற ஒரு ஒன்றும் கேட்குது. அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிலர்லேருந்து தலைவர் அலப்பறவோ அலும்ப பார்த்தவன் அப்படின்னு சொல்லி அப்படியே என்னடா எனக்கு புரியல. எல்லாம் அந்த பேட்டையிலேருந்து அப்படியே ஒரே மாதிரி அந்த ஹைப்பு எனக்கு புரியல. அதான் அனிருத் மியூசிக் போட்டாலே ஹைப்பாக தான் பாடுறாரு ஆஸ் யூஷுவல். அதேமாதிரி கத்தி கத்தி பாடுறாரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இது என்டிஆரோட படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சாங் கேட்கும்போதில் ஒரு என்ன சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் நம்ம இது ஒரு ஹெட்ஃபோன்லேயோ இல்லை ஒரு ஹோம் தேட்டர்லேயே கேட்கும்போது அப்படியே கூஸ் பம்ப் சேரும். ஆனால் கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பாட்டெல்லாம் ஆல்ரெடி அனிருத்தோட வாய்ஸில் வந்து பாட்டுக்கு மாதிரியே சேம் பேட்டர்னில் இருக்குது. கத்தி கத்தி பாடுறது, அந்த ஹீரோ பில்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த அப்படி கேப் விட்டு டக்குன்னு வாய்ஸ் எடுக்கிறது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்குது. அனிருத் ஒரே ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அரைச்சமாவை அரைப்போம் அப்படிங்கிற மாதிரி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட் ஓவரால் ஃபஸ்ட்டு கேட்டோன்னே எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் செகண்ட் அது கேட்கும்போது இல்லை, செகண்ட் இன்னொருத்தரை கேட்கலாமே அப்படின்ட்டு போகும்போது அப்போ தான் ஏதோ ஓடுது. அந்த பாட்டை முணுமுணுக்கும் போது நிறைய படத்தோட சாங்ஸ் எல்லாம் நம்ம வாய்க்குள்ளே வருது. அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த படத்தோட டீசர், ஃபர்ஸ்ட் லுக்கு, போஸ்டரு, அந்த ஃபியர் சாங் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது வந்து ஒரு கடல் சார்ந்த, ஒரு கடல் சம்மந்தப்பட்ட ஒரு மீனவ குலத்தை சேர்ந்த அந்த மாதிரி தான் இருக்க போகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்டிஆர் படங்கள் ரத்தம் தெறிக்க தான் இருக்கும். நம்ம RRR பார்த்துருப்போம். அதில் வந்து ராம் சரணோட கம்மியான ரோல் தான், கம்மியான கேரக்டரும் கூட ஜூனியர் என்டிஆருக்கு. ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த டயத்தில். ஏன்னா ராம் சரணோட டாப்பில் இருக்கக்கூடியவர் வந்து ஜூனியர் என்டிஆர். அதுவும் இல்லாமல் அவரோட பயங்கரமான படங்கள், பயங்கரமான ஹிட்டு கொடுத்தவர். அவர் படம்னாலே அப்படி இந்த ஒரு படத்துலலாம் அப்படி கத்தியை உடச்சிட்டு தொடைப்பாப்பலாம். அதெல்லாம் பார்த்தா நமக்கே கூஸ் பம்ப்ஸ் வரும். அவரோட டான்ஸு, அவரோட அந்த பஞ்ச் டயலாக் பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒவ்வொரு மூமெண்ட்டு, அவருடைய ஆக்ஷன்ஸு, அவரோட படங்கள் நிறைய இங்கே ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ ரீசனாக வந்து நிறையா சேனல்லாம் வந்து அவர் படங்களை ரீமேக் பண்ணி போடுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல பயங்கர மாசு. அப்பேற்பட்ட ஒருத்தர் RRRல அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும். ஆனால் அதை தூக்கி சாப்பிட்றோமா, அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 or 2 வீக்ஸில் இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் விட்டோடனே வேறு லெவலில் என்டிஆரோட ஃபேன்ஸ்லாம் குஷி ஆகிட்டாங்க. தேவரா அப்படின்னோடனே நம்ம ஊர் சைடில் வந்து ஒரு கம்யூனிட்டி படமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தேவராங்கிறது அந்த ஊர் சைடில் ஒரு மீனவ குலத்தை சேர்ந்த அந்த குளத்தில் வைக்கக்கூடிய ஒரு பேர். ஸோ ஒரு ஒரு கடல் சார்ந்த படமாக இருக்கும். நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது வந்து புஷ்பா மாதிரி இருக்குது, கட்டையெல்லாம் உள்ளே வருது, காட்டுக்குள்ளே கத்தி தூக்கிட்டு ஓடுறாங்க, ஸோ புஷ்பா மாதிரி இருக்கணும். ஆனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த படம் புஷ்பாவை தூக்கி சாப்பிடும் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. வேறு லெவலில் இந்த படம் இருக்க போகுது. ஸோ நான் ஒரு ஜூனியர் என்டிஆரோட ஃபேனாக ஃபஸ்ட் நான் தெலுங்கு படங்கள் பார்க்கும்போது ஜூனியர் என்டிஆரோட படங்கள் பார்க்க தான் ஆரம்பித்தேன். ஸோ அவரோட ஃபேன் தான் நான். அவரோட ஃபேனுங்கிறத தாண்டி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக தெரியும் இந்த படம் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டாக இருக்க போது, ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்க போது. RRR தூக்கி சாப்பிடுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் புஷ்பாவை தூக்கி சாப்பிடுங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஆனால் அனிருத்தோட மியூசிக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா கேட்ட பாட்டே கேட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. ஆனால் அந்த என்டிஆரோட அந்த முறைக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த கத்தி வச்சு அப்படி வெட்டும் போது அந்த ஃபுல் மூணு வரதாக இருக்கட்டும், அந்த என்டிஆர்னு அந்த கத்தியில் அப்படியே ஒரு லெட்டர் போடுறாங்க, அப்படி நடுவில் நிற்கிறாப்புல வேஷ்டி கட்டிக்கிட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேஷ்டி ஷர்ட்டு பிளாக் அண்ட் பிளாக்ல இருக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்க போகுதுங்கிறது தெரியுது. ஸோ தெலுங்கு ஃபேன்ஸு, ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, என்ஜாய் பண்ண போகிறாங்கிறது தெரியுது. இதில் அனிருத் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஈவினிங் இந்தியன் 2 சாங் வேறு வரப்போகுது. அது நேற்று ப்ரொமோ சாங் கேட்டேன், அதுவும் கிட்டத்தட்ட கத்தி பாடியிருக்கிறாப்புல. அனிருத் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்தியன் 2ல். ஸோ பார்க்கலாம், அதோட ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ பாருங்கள்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஓகே, செகண்ட் கேட்கும்போது ரீமேக் மாதிரி இருக்குது. ஸோ இந்தியன் 2 அப்படி தான் இருக்க போகுது நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அதுலேயே. ஏன்னா சங்கர் படம் கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை வாங்கி பார்ப்பான்னு நான் நம்புகிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு அனிருத்தோட அதுக்கு ப்ரொமோ சாங் கேட்கும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அதோட இந்தியன் 2ஓட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரொமோ சாங்கை நான் வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.